ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். நான் பார்த்துவிட்டு சொல்கிறேன், நான் பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது எப்படிலாம் இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ வில் டெல் ஆஃப்டர் வாட்சிங், ஐ டோல்டு ஆஃப்டர் வாட்சிங். இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ், ஒரு தமிழ் வாக்கியத்தை எப்படிலாம் இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படிங்கிறதுக்கு மாடல் சென்டென்சஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென் டாக்ஸ் ப்ளஸ். இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இந்த சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு மாடல் சென்டென்ஸையும் நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். அதில் இருக்கிற நவுன், வேர்ப், அட்ஜெக்டிவ் இது எல்லாத்தையுமே ரீப்ளேஸ் பண்ணி உங்களுடைய ஓன் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தட் இஸ் தி மெயின் எய்ம் ஆஃப் திஸ் சேனல். ஒரு தமிழ் வாக்கியத்தை எப்படிலாம் இங்கிலீஷில் சொல்லலாம், மாடல் சென்டென்சஸ் பார்க்கலாம். நான் பார்த்துட்டு சொல்கிறேன். ஐ வில் டெல் ஆஃப்டர் வாட்சிங். ஐ வில் டெல், நான் இனிமேல் சொல்லுவேன். ஆஃப்டர் வாட்சிங், கவனித்து பார்த்துட்டு சொல்கிறேன். ஐ டோல்டு ஆஃப்டர் வாட்சிங். இந்த வாக்கியம் பாஸ்ட் டென்ஸ். ஐ டோல்டு ஆஃப்டர் வாட்சிங், நான் பார்த்துட்டு சொன்னேன். ஆஃப்டர் ஹேவிங் வாட்ச்ட் ஐ டெல், அதை பார்த்துட்டு நான் சொல்கிறேன். ஆஃப்டர் ஹேவிங் வாட்ச்ட் ஐ டெல். ஐ செக் அண்ட் டெல் யூ லேட்டர், நான் செக் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் சொல்கிறேன். லேட்டர் அப்படின்னா பிறகு அப்படின்னு அர்த்தம். LATER, LATTERனு ஒரு வேர்டு இருக்குது, அதுவும் லேட்டர் தான். அதுக்கு இரண்டாவது அப்படின்ற அர்த்தம். இந்த லேட்டர் பிறகு அப்படின்னு அர்த்தம். ஐ cannot டெல் நவ், ஆஃப்டர் செக்கிங் ஐ வில் டெல். என்னால் இப்போ சொல்ல முடியாது, செக் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன். ஆஃப்டர் ஹேவிங் செக்ட் தே வில் இன்ஃபார்ம் அஸ். செக் பண்ணிவிட்டு அவங்க நம்மளுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஐ வில் ஷியோர்லி எக்ஸ்பிளைன் திஸ் ஆஃப்டர் ஸ்டடியிங் திஸ். நான் இதை படித்து பார்த்துட்டு என்னன்றது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஐ வில் ஷியோர்லி எக்ஸ்பிளைன். ஐ ஹாவ் நாட் வாட்ச்டு ஸோ ஃபார், இதுவரையும் நான் இன்னும் பார்க்கல. ஐ வில் டெல் ஆஃப்டர் வாட்சிங், நான் பார்த்துட்டு சொல்கிறேன். எங்கே போகிறீங்கன்னு எனக்கு தெரியாது, இப்படி சொல்லுவோம். இதை எப்படியெல்லாம் இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ டோன்ட் நோ வேர் யூ ஆர் கோயிங், எனக்கு தெரியாது வேர் யூ ஆர் கோயிங், எங்கே போகிறீங்கன்னு. ஐ டிட் நாட் நோ வேர் யூ வேர் கோயிங், இது பாஸ்ட் டென்ஸ். எனக்கு தெரிந்திருக்கவில்லை, நீங்கள் எங்கு சென்றீர்கள் என்று எனக்கு தெரிந்திருக்கவில்லை. ஐ வில் நாட் நோ வேர் யூ வில் கோ, இது ஃப்யூச்சர் டென்ஸ். நீங்கள் எங்கே போவீங்கன்னு எனக்கு தெரியாது. ஐ நெவர் நோ வேர் யூ ஆர் கோயிங், எனக்கு கண்டிப்பாக தெரியாது, எனக்கு ஒன்றுமே தெரியாது நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு. வேர் ஆர் யூ கோயிங், யூ ஹேவ் நாட் டோல்ட், நீங்கள் எங்கே போகிறீங்க நீங்கள் சொல்லவே இல்லை. யூ டிட் நாட் டெல் வேர் யூ வேர் கோயிங், நீங்கள் என்னிடம் சொல்லவே இல்லை நீங்கள் எங்கு சென்றீர்கள் என்று, இது பாஸ்ட் டென்ஸ். வேர் எவர் யூ கோ இன்ஃபார்ம் மீ, எங்கேனாலும் போங்க, இன்ஃபார்ம் பண்ணிடுங்க எனக்கு. யூ மஸ்ட் இன்ஃபார்ம் மீ வித்தவுட் ஃபெயில் பிஃபோர் கோயிங் எனிவேர். வித்தவுட் ஃபெயில், மறந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம்ல, நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக என்கிட்ட சொல்லிடணும் நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு. இன்றைக்கி என்ன சமைக்க அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, அதை எப்படிலாம் கேட்கலாம்? வாட் ஷால் ஐ குக், இன்றைக்கி என்ன சமைக்கலாம்? வாட் டூ ஐ குக் டுடே, இன்றைக்கி என்ன சமைக்க நான்? வாட் டூ ஐ குக் டுடே. ஐ டு நாட் நோ வாட் டு குக், எனக்கு இன்றைக்கி என்ன சமைக்கணும்னு தெரியல. ஐ டு நாட் நோ வாட் டு குக் டுடே. ஐ கன்ஃபியூஸ் மை செல்ஃப், நானே குழப்பிக்கிறேன். வாட் டு குக், என்ன சமைக்கணும்னு. ஐ டிட் நாட் நோ வாட் டு குக். ஸோ டிட் வந்துருச்சு, அதனால் கடந்த காலம். எனக்கு என்ன சமைக்கணும்னு தெரியல, தெரியாமல் இருந்துச்சு. ஐ டிட் நாட் நோ வாட் டு குக். அடுத்த சென்டென்ஸ் ஃப்யூச்சர் டென்ஸ். ஐ வில் நாட் குக் பிகாஸ் ஐ டு நாட் நோ, நான் குக் பண்ண மாட்டேன் ஏன்னா எனக்கு தெரியாது. ஐ cannot கன்ஃபார்ம் வாட் டு ஐ குக் டுடே, நான் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல என்ன சமைக்கணும் அப்படின்னு, நான் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. ஐ cannot கம் டு எ கன்க்ளூஷன் வாட் டு குக் டுடே, என்னால் ஒரு முடிவுக்கு வர முடியல, என்ன சமைக்கணும் அப்படின்னு என்னால் ஒரு முடிவுக்கு வர முடியவில்லை. இப்படி ஒரு வாக்கியத்தை எடுத்துக்கிறனோ, அந்த வாக்கியத்தை வெவ்வேறு டைப்பில் நம்ம சொல்லி பார்க்கணும். தமிழ்லே சொல்லி பார்க்கணும், அதவே இங்கிலீஷில் சொல்லி பார்க்கலாம். அவர் இங்கே வருவாரான்னு தெரியல. ஐ டு நாட் நோ வெதர் ஹீ வில் கம் ஆர் நாட், அவர் வருவாரா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஐ டு நாட் நோ வெதர் ஹீ வில் கம் ஆர் நாட். இஸ் ஹீ கம்மிங் ஹியர் ஆர் நாட், அவர் இங்கே வர்றாரா இல்லையா. இஸ் ஹீ கம்மிங் ஹியர் ஆர் நாட், இது வேர்பல் கொஸ்டின். டஸ் ஹீ கம் ஹியர் ஆர் நாட், இங்கே வருவாரா இல்லையா. டஸ் ஹீ கம் ஹியர் ஆர் நாட். டிட் ஹீ கம் ஹியர், இங்கே வந்தாரா. டிட் ஹீ கம் ஹியர், இது பாஸ்ட் டென்ஸ். இஸ் ஹீ கம்மிங், அவர் வந்துட்டுருக்கிறாரா. பட் ஐ ஆம் நாட் ஷியோர் ஹீ இஸ் கம்மிங் ஹியர் ஆர் நாட், அவர் இங்கே வர்றாரா என்னன்னு எனக்கு தெரியல, எனக்கு உறுதியாக தெரியல. பட் ஐ ஆம் நாட் ஷியோர்.
We do not know whether he would come here or not. நமக்கு தெரியாது அவர் இங்கு வருவாரா இல்லையா என்று நமக்கு தெரியாது. It is not sure. இதை உறுதிப்படுத்த முடியலை. He is coming here or not. அவர் இங்கே வர்றாரு இல்லை அப்படிங்கிறத உறுதிப்படுத்த முடியலை. It is not sure. I cannot confirm whether he comes here or not. என்னால் கன்ஃபார்ம் பண்ண முடியல, என்னால் உறுதியாக சொல்ல முடியல. Whether he comes here or not. இங்கே வருகிறார் வரவில்லை என்று என்னால் கன்ஃபார்ம் பண்ண முடியல. மழை வந்துட்டால் என்ன செய்கிறது? இதை எப்படியெல்லாம் இங்கிலீஷில் கேட்கலாம். If it rains, what do we do? If it rains, மழை வந்தால் நம்ம என்ன செய்கிறது? What do we do? If it is going to rain, மழை வர போகுது அப்படின்னா, if it is going to rain, what shall we do? நம்ம என்ன செய்யலாம்? Think before doing. If it rains, மழை வந்தால் என்ன செய்யணும் அப்படிங்கிறத செய்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கோங்க. Think before doing. If it rains, what are we going to do? If it rains, நம்ம என்ன செய்ய போகிறோம்? மழை வந்தால் நம்ம என்ன செய்ய போகிறோம்? What will he do if it rains? அவர் என்ன செய்வார் மழை வந்துச்சுன்னா? ஃபியூச்சர் டென்ஸ். வாட் வில் வந்திருக்கு பாருங்க. வில் ஷால் ரெண்டுமே ஃபியூச்சரை ரெஃபர் பண்ணுது. இஃப் யூ ஹாவ் அ டவுன் போர் அப்படின்னா மழை. இஃப் யூ ஹாவ் அ டவுன் போர், வாட் ஷால் வி டூ? நம்ம என்ன செய்யலாம்? இஃப் யூ ஹாவ் அ ஷவர், வாட் வில் பி ஆர் பிளான்? நம்மளுடைய பிளான் என்னவாக இருக்கும்? மழை வந்துச்சுன்னா நம்மளுடைய பிளான் என்னவாக இருக்கும்? வாட் இஸ் ஹீ கோயிங் டு டூ? இட் இஸ் ரெய்னிங். மழை பெய்து கொண்டிருக்கிறது. ஓகே, வாட் இஸ் ஹீ கோயிங் டு டூ? அவர் என்ன செய்ய போகிறாரு? இட் இஸ் ரெய்னிங். எனக்கு யோசிக்க டைம் கொடுங்க. இது எப்படிலாம் சொல்லலாம்? கிவ் மீ டைம் டு திங்க். எனக்கு யோசிக்கிறதுக்கு டைம் கொடுங்க. மே ஐ ஹாவ் அ ஃபியூ மினிட்ஸ் டு திங்க். நான் கொஞ்சம் நேரம் எடுத்துக்கலாமா? சில நிமிடங்கள் எடுத்துக்கலாமா திங்க் பண்ண? ஐ ஹாவ் டு அனலைஸ் அண்ட் திங்க். நான் இதை பகுப்பாய்ந்து அப்படின்னு சொல்லுவோம். அனலைஸ் அண்ட் திங்க். நான் யோசிக்கணும். ஐ டேக் டைம். நான் டைம் எடுத்துக்கிறேன். ஐ நீட் எ ஃபியூ மினிட்ஸ் டு திங்க். எனக்கு சில நிமிடங்கள் தேவைப்படுகிறது. ஐ நீட் எ ஃபியூ மினிட்ஸ் டு திங்க். யோசிக்க சில நிமிடங்கள் தேவைப்படுகிறது. ஐ வாண்ட் எ ஃபியூ மினிட்ஸ் டு திங்க் அபவுட் திஸ். இதை பற்றி நான் திங்க் பண்ணணும். எனக்கு சில நிமிடங்கள் தேவைப்படுகிறது. கேன் ஐ ஹாவ் எ ஃபியூ மினிட்ஸ் டு திங்க்? சில நிமிடங்கள் எடுத்துக்கொள்ளலாமா யோசிக்க? குட் யூ ப்ளீஸ் கிவ் மீ டைம் டு திங்க்? ரெக்வஸ்ட்டாக கேட்குறது. இட் ரெக்வயர்ஸ் டைம் டு திங்க். இதை யோசிக்கிறதுக்கு டைம் எடுக்குது. அவங்க ஃபேமிலியோடு நம்மளும் போவோம். இது எப்படிலாம் சொல்லலாம்? வி வில் கோ வித் தேர் ஃபேமிலி. அவங்களோட ஃபேமிலியோட நம்மளும் போகலாம். வி வில் கோ வித் தேர் ஃபேமிலி. வி வில் ஹாவ் தம் வித் தேர் ஃபேமிலி அண்ட் கோ. அவர்களை அவர்களுடைய குடும்பத்துடன் இங்கே இருக்கட்டும், நாம் அவர்களுடன் போவோம். வி வில் ஹாவ் தம் வித் தேர் ஃபேமிலி அண்ட் கோ. We will go with him along with his family. We will go along with his family. ரெண்டுமே ஒரே மீனிங் தான். Let us have his family and go. அவங்களோட ஃபேமிலி வரட்டும், அவங்களோட சேர்ந்து போகலாம். Along with his family we will go. அவருடைய ஃபேமிலியோட நம்ம போகலாம். We shall move with his family. We went. இது past tense. We shall move future tense. இதோட இந்த பயிற்சியை முடிச்சுக்கலாமா? Shall we finish this exercise? ஸோ இது வந்து கொஸ்டின். ஷால் வி புட் அன் எண்ட் டு திஸ் எக்ஸசைஸ்? இதை முடிவுக்கு கொண்டு வரலாமா இந்த எக்ஸசைஸை? டு வி ஃபினிஷ் திஸ் எக்ஸசைஸ்? இந்த எக்ஸசைஸ் முடிச்சிட்டோமா? ஆர் யூ கோயிங் டு ஃபினிஷ் திஸ் எக்ஸசைஸ்? இந்த எக்ஸசைஸை முடிக்க போகிறீங்களா? ஆர் யூ கோயிங் டு ஃபினிஷ்? இஸ் திஸ் எக்ஸசைஸ் கம்ப்ளீட்டட்? இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சிருச்சா? டிட் வி கம்ப்ளீட் திஸ் எக்ஸசைஸ்? இது பாஸ்ட் ஃபார்ம். டிட் வி கம்ப்ளீட் திஸ் எக்ஸசைஸ்? எல்லாமே கொஸ்டின்ஸ். ஓகே, இதோட இந்த பயிற்சியை முடிச்சுக்கலாமா? ஸோ ஒரு சாதாரணமாக பேசுகிற ஒரு தமிழ் வாக்கியத்தை எப்படிலாம் இங்கிலீஷில் பேசலாம் அப்படிங்கிறதுக்கு மாடல் சென்டென்சஸ் பார்த்தோம். இதே மாதிரி நீங்கள் ஒரு சென்டென்ஸ் எடுத்துக்கோங்க, அதை எப்படியெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட்.